பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குன்றத்தூர் முருகன் கோயிலுடைய அந்த முதல் மண்டபம் பார்த்தீங்க. இது அந்த கோயிலுடைய பார்க்கிங் மண்டபம். அங்கே தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 கார்கள், ஒரு 4000 முதல் 5000 இருசக்கர வாகனங்கள் நிறுத்த முடியும். அவ்வளவு பெரிய பார்க்கிங். கோயிலுக்கும் மேலேயும் ஒரு சின்ன பார்க்கிங் இருக்குது. ஸோ கீழே இருந்து படிகளில் ஏறி நடந்து போக முடியாத பெரியவர்களுக்கும், பட் அவசரமாக போகணுங்கிறவங்களுக்கும் நேராக அங்கே போய் நிறுத்தி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக போகலாம். இதுதான் இந்த கோயிலுடைய வெளிப்புற வாகனங்கள் நிறுத்துறதுக்கான கட்டமைப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, முன்னாடி ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தை கட்டியவர் சுவாண்டூர் சின்னப்ப தேவர், பிரபல தேவர் ஃபிலிம்ஸுடைய ஒரு பெரிய முருகன் பக்தர் என்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் எம்ஜிஆரை வச்சு நிறைய படம் எடுத்தவர். அதனாலே எம்ஜிஆர் முருகனை வணங்குறார் அப்படிங்கிற பேரெல்லாம் அந்த காலத்தில் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தவர் தான் அதை கட்டினார். இதை சொன்னவரே இந்த பெரியவர் தான். ஆனால் அவர் நிறைய சொன்னார், பட்டு அதை நாம் ஒளிபரப்ப முடியல. காரணம் என்னென்னா, அங்கே வேலை நடந்தது, அதனுடைய சவுண்டு அதில் நிறைய இருக்குது. சரி, நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். இந்த படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 82 படிக்கட்டுகள். மண்டபத்துக்கு 2 படிக்கட்டுகள், மொத்தம் 84 படிக்கட்டுகள். ஸோ 2 படிக்கட்டு, ஒரு மண்டபம் மற்றும் சீரமைப்பு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே தேவரை சாரும். அடுத்ததாக இந்த கோயிலுடைய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பை பார்க்குறோம். இந்த கோயிலை கட்டியவர் குலோத்துகங்க சோழன் அப்படிங்கிறது ரொம்ப வரலாறு. எல்லா ஏடுகள்லையுமே அது இருக்குது. சோழர் காலத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, வேறு நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதை சீரமைத்தவர் 1792 மதுரை நாயக்கரால் சீரமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த மதுரை நாயக்கர் என்ன பண்ணார்னா, முருகன் கோயிலில் அந்த 1792க்கு முன்பு வரை பண்டாரங்கள் தான் முருகன் பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா முருகன் ஒரு சித்தர், ஒரு அரசர். ஸோ அதனால் இந்த சனாதன பிரச்சனையில் அந்த நாயக்கரால் அங்கே எல்லா முருகன் கோயில்கள்லேயும் அந்த பண்டாரங்கள் வெளியேற்றப்பட்டு வேறு மாதிரி பூஜைகள் வேறு மாதிரி நடக்க தொடங்கினார். அதனால் அவர் சீரமைக்கப்பட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அவர் ஒன்றும் பெருசாக அந்த கோயிலை சீரமைத்தது மாதிரி தெரியல. இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி உள்ள நடப்பாதைகளே நமக்கு தெரிஞ்சு கட்டப்பட்டது தான். ஏன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகும்போது, பட் அந்த சைடில் தெரியுது பாருங்கள், கோயிலுடைய சோருக்கு பக்கத்தில் அதுமாதிரி குன்று, அது கீழே வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு சின்ன குன்று மேலே அந்த கோயில் நிற்கிறதே பெரிய சிரமமாக இருந்த ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த கல்லெல்லாம் நடந்து போயிருந்தது. இப்போ இதுவே இப்போ தான் கட்டியிருக்காங்க. படிக்கட்டையும் அந்த இதையும் 2 படிக்கட்டையும் அந்த மண்டபத்தையும் அவர் கட்டியிருக்காரு. மற்றபடி ஒன்றும் பண்ணலை. அவருக்கு அந்த கிரெடிட் ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரில. பொதுவாகவே நம்ம நாட்டில் என்னென்னா, ஒரு சில பேரை புகழ்ந்தால் போதும், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க செய்யாத ஒன்றெல்லாம் அவங்களுக்கு தூக்கி கிரெடிட்டாக கொடுத்து அதை வரலாறாகவே ஆக்கிடுவாங்க. ஸோ மதுரை நாயக்கர் என்ன பண்ணார், ஒரு கோயிலை கட்டினது மாதிரி எந்த சரித்திரமும் இல்லை. ஆனால் அந்த கோயிலை சீரமைத்தார் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, வேறு மாதிரி ஆட்களை, உண்மையாக இருந்த ஆட்களை நீக்கிட்டு வேறு ஆட்களை அங்கே உட்கார வச்சார். அதனால் பாருங்கள், அவருக்கு ஒரு கிரெடிட் கிடச்சிருக்கு. மற்றபடி ஒன்றும் சாமிகளுக்காகவோ இல்லை நம்ம ஊரில் உள்ள கோயிலுக்காகவோ மதுரை நாயக்கர் என்ன செஞ்சார்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் இந்த கோயிலை முழுமையாக கட்டியவர் குலோத்துகங்கன் சோழன். ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த சைடு பார்க்குற ஒரு சின்ன பில்டிங் பார்த்திங்கன்னா, முடியை நம்ம காணிக்கை செலுத்துகிறவங்களுடைய முடியை காணிக்கை செலுத்துகிற இடம் அது இருக்குது. பட்டு பக்கத்துலேயே கழுவறையும் இருக்குது. இந்த சைடு நீங்கள் இந்த பசு சாப்பிட்டுட்ருக்கு இல்லையா சாதம், இந்த சைடு ஒரு பாதை இருக்குது. இது கோயில் முன் பகுதியாக உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் உள்ள அவுட்டு, அந்த அவுட்டு வழியாக தான் இந்த இப்போ சின்ன பார்த்தா அந்த மேலே உள்ள பார்க்கிங் இருக்குது. இதுதான் மெயின் வாசல், கோயிலுக்குள்ளே போகிறது. அங்கே நேராகவே தெரியுது பாருங்கள், அங்கே அந்த தெய்வானை, வள்ளி,
முருகன், இந்த 3 பேருடைய முருகன் இங்கே காட்சி தர்றாரு. அதனால் உங்கள் குடும்பம் நல்ல செழுமையாக இருக்கணும்னா இந்த கோயிலுக்கு வாங்க. இங்கே குடும்பத்தோட முருகன் காட்சி கொடுக்குறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் உள்கட்டமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி லென்த்தாக போவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.